அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய இந்த அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிழலவட்டுமாக. இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய வணக்க வழிபாட்டை அதன் துவக்க நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்கிற ஆவலோடு இறை இல்லத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்தில் இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக இம்மையிலேயும் வெற்றி பெற்று நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அடைந்து சுவனத்திலே நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடுதான் நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாம் காட்டியிருக்கிற வழிமுறையை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை மட்டும்தான் நம்முடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நம்பிக்கை கொண்டவர்களாக முஃமின்களாக நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையான இறை நம்பிக்கையை சரிபடுத்தி கொண்டிருக்கிற நாம் அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களில் தான் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வபஷ்ஷிரில்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இறை நம்பிக்கை கொண்டு அதன் பிறகு நல் அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அன்னலஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது, அதற்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவனம் அவர்களுக்கு உண்டு என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸ்கன், அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்தில் உணவளிக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், ருசிக்னா மின் கபுல், இதை போன்றதுதானே இதற்கு முன்னால் எங்களுக்கு உணவாக வழங்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அவர்களுக்கு நிரந்தரமாக உணவளிக்கக்கூடிய அந்த சுவனம் குறித்து அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அதுபோன்று அவர்களுக்கு அங்கே தூய்மையான துணைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள், அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். இது குறித்து இறை நம்பிக்கை கொண்டு அதன் பிறகு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டுகிறான். அப்ப இறை நம்பிக்கையில் சரியாக இருக்கிற நாம் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நாம், நபிகள் நாயகத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கொள்கையிலே உறுதியாக செயல்படுகிற நாம், அதற்கு அடுத்ததாக இறைவன் சொல்லுகிற அமில சாலிகன் நல் அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய முழுமையான வெற்றியை தீர்மானிப்பது இறை நம்பிக்கையும் அவன் செய்கிற நல் அமல்களும் தான். ஒருவர் இறை நம்பிக்கையை மட்டும் சரிபடுத்தி கொண்டு
நல்லமல்களிலே அவர் கவனமற்றிருப்பார் என்றால் அவர் நாளை மறுமையில் முழுமையான ஒரு வெற்றியை அடைய முடியாது. முழுமையான வெற்றி ஒருவருக்கு எப்போது கிடைக்கும்? அவர் நாளை மறுமையில் இறைவனுடைய எந்த தண்டனைகளுக்கும் ஆட்படாமல், எந்த தண்டனையிலேயுமே அவர் சிக்கிவிடாமல் அவர் சுவனத்தின் பக்கம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஃபமன் சுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா, சுவனத்திலே நுழைக்கப்படுகிறாரோ, ஃபக்கது ஃபாஸ, அவர் முழுமையான வெற்றி அடைந்து விட்டார். அப்ப மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் நல்ல அமல்களை வைத்து தீர்மானிக்கிறான். இறை நம்பிக்கை அடிப்படையாக இருந்ததற்கு பிறகும் அதற்கு மேல் நாம் கட்டமைக்கிற நற்காரியங்கள் தான் நம்மை முழுமையான ஒரு வெற்றியை சுவைக்க செய்கிறது. அப்ப நாம் இந்த நல்லமல் குறித்து இறைவன் சொல்லுகிற அந்த கட்டளைகள், ஆர்வங்களை அல்லாஹ் எப்படி அதை ஆர்வப்படுத்துகிறான், இன்றைக்கு நாம நற்காரியங்களை விட்டும் எப்படி தூரமாக இருக்கிறோம், எவ்வாறு நாம நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுகிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும். முதலாவதாக, நாளை மறுமையில் ஒரு மனிதர் நன்மை இல்லாமல் நற்காரியங்கள் செய்யாமல் மறுமையை அடைவார் என்றால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை சுவைக்க செய்வதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல் காரியா என்று சொல்லுகிற அத்தியாயத்தினுடைய வரிகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது அதனுடைய இறுதி வரிகளில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மாமன் சகுலத் மவாஸினுஹு, யாருடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்கிறதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருப்பார். இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அவர் மறுமையை அடையும் பொழுது அவரிடத்திலே அல்லாஹ் நன்மையை பார்க்கிறான். அவருடைய நன்மை அதிகமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இவரை நாம் ஒரு திருப்தியான வாழ்க்கையின் நுழைய செய்து விடுவோம். அந்த திருப்தியான வாழ்க்கை என்பது சுவனத்தினுடைய வாழ்க்கை. அப்ப இவர் சுவர்க்கத்தை லகுவாக அடைந்து விடுவார். அடுத்தது இறைவன் சொல்கிறான், அம்மாமன் ஹஃபத் மவாஸினுஹு, யாருடைய அமல்களின் எடை குறைவாக லேசாக இருக்கிறதோ, இறை நம்பிக்கை சரியாக இருக்கிறது, ஆனால் மறுமையை அவர் அடைகிறார். விசாரணையின் பொழுது நன்மைகளை பார்க்கும் பொழுது நன்மைகள் லேசாக இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், இவரை நாம் ஹாவியாவிலே நுழைய செய்வோம். இவர் ஹாவியாவில் இருப்பாரு. ஒமா அதுராக்க மாஹியா, இந்த ஹாவியா என்று சொன்னால் என்ன என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்கிறான், நாருன் ஹாமியா, அது சுட்டரிக்கிற நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இறைவன் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் நல் அமலை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறான், அது எந்த அளவிற்கு மறுமையில் அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க நல்ல அமல்களை அதிகமாக நீங்க செய்ய வேண்டும், நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதுதான் மறுமை நாளில் உங்களை இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட, உங்களுக்கு திருப்தி அளிக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அது நமக்கு முக்கியம். நற்காரியங்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றதற்கு பிறகு நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்ன, நாம நற்காரியங்களை அதிகமாக செய்கிறோமா, அப்படி செய்யவில்லை என்றால் நாம் அதிகமான நல் அமல்களில் நாம ஈடுபட வேண்டும். அந்த நல்ல அமல்கள் தான் மறுமையில் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் என்பதை நாம உள்ளத்துல சிந்தித்து பார்த்து அதற்கான நம்முடைய நகர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாம செய்கிற நல்லமல்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவர் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றினால் அவர் தன்னுடைய உள்ளத்தில் திருப்தி கொள்கிறார். இன்றைக்கு நாம 5 நேர தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம், நாம அமல் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவருக்கு ஏற்படுகிறது. ஆனால் பலருடைய நிலையை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு சுபுகு தொழலையே, இன்னைக்கு மகரிபு நமக்கு விட்டு போய்விட்டது,
இசாவுடைய தொழுகை நேரமாயிருச்சு, வீட்டுக்கு வர்றதுக்கே 12 மணி ஆயிருச்சு, வீட்டுக்கு வருவதற்கே 1 மணி ஆகிவிட்டது, வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு நமக்கு தொழ முடியல. இப்படி ஒவ்வொரு நாளும் குறைபட்டு கொண்டுதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக பலருடைய நிலை இருக்கிறது. அப்ப தொழுகை தொழக்கூடியவர்கள் நாம் இன்னைக்கு 5 கால தொழுகை நிறைவேற்றி விட்டோம் என்று நாம திருப்தி அடைகிறோம். இதை தாண்டி நம்மிடத்தில் பார்க்கும் பொழுது நற்காரியங்கள் நமக்கு என்ன இல்ல, அதிகமாக நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் இந்த அமல்களை செய்வதற்காக நம்முடைய நேரங்களை நாம ஒதுக்குவது இல்லை. நாம நேரத்தை அதற்காக ஒதுக்குறது இல்லை. எப்படி உலகத்தில் நாம் சம்பாதிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமோ, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமோ, உலகத்தினுடைய காரியங்கள் நன்மையிலேயும் தீமையிலேயும் ஒரு நல்ல காரியம் அதை செய்வதற்காக நேரத்தை ஒதுக்குறோமோ, ஒரு தீமையான காரியம் அதை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குறோமோ, அது மாதிரி இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம நற்காரியங்களை செய்வதற்கு நாம நேரம் ஒதுக்குறது இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? நாம இந்த ஏகத்துவத்துல சரியாக இருக்கிறோம், 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், மற்ற இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், அதற்கு பிறகு நாம வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. மற்றதை யார் பார்த்துக் கொள்வார்கள்? யாரு ஜமாத்துல நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த காரியங்களை பார்த்துக் கொள்வார்கள். அதுல வரக்கூடிய விமர்சனங்களை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். மற்ற காரியங்களை யாரு தாயிகளாக இருக்கிறார்களோ, இமாம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இப்படி நாம என்ன செய்கிறோம்? நன்மையிலிருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறான்? நீங்க நல்ல காரியங்களை நீங்க செய்யுங்க. எப்படி இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அது மாதிரி நற்காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று நம்மை ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு தூண்டுகிறான். சாரிவு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்க அல்லாஹ்விடத்திலே இருக்கிற அந்த இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் இறைவனிடத்திலே இருக்கிற அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்க விரைய வேண்டும், நன்மையான காரியத்தின் பக்கம் நீங்க முந்த வேண்டும் என்றெல்லாம் இறை கட்டளை நமக்கு இருக்கிறது. அப்ப நாம நன்மைகளை அதிகம் செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். எது நமக்கு நன்மையாக இருக்கிறது? திருமறை குர்ஆனிலே எவ்வளவோ நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு நன்மை செய்வதற்கு ஏராளமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை நாம அதிகப்படுத்தினாலே இறைவனிடத்தில் நன்மையை நாம பெற முடியும். ஏனென்றால் அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் இறை வணக்க வழிபாடு என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தார்கள். நாம தொழுகையில ஈடுபடுகிறோம், அதுல நாம செய்யக்கூடிய அனைத்தும் பிரார்த்தனையாகத்தான் இருக்கிறது. ஹஜ்ஜில நாம போறோம், அங்கே செய்யக்கூடியது நமக்கு பிரார்த்தனையாகத்தான் இருக்கிறது. நாம செய்கிற நோன்பாக இருக்கட்டும், இன்ன பிறகு வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அது நமக்கு பிரார்த்தனை தான் அதனுடைய வணக்க வழிபாட்டினுடைய அடிப்படை அம்சமாக அமைந்திருக்கிறது. நமக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குறைகளை நாம முறையிடலாம், இறைவனிடத்திலே பிரார்த்திக்கலாம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நமக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பேசலாம். அப்படி பேசுவது என்பது ஒரு வணக்க வழிபாடு, நமக்கு நன்மையை பெற்றுத் தருகிற காரியம். நாம ஒவ்வொரு திக்ருகளை நாம செய்யும் பொழுதும் நாம் என்ன செய்யலாம்? இறைவனிடத்திலே நன்மைகளை பெற முடியும். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நாம நம்முடைய சாலைகள்ல நடந்து போறோம், எவ்வளவோ மக்களுக்கு சிரமம் தருகிற பொருளை பார்க்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு இறை நம்பிக்கையாளன் கடந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சமாக, ஒரு கிளையாக ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்க? இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? தொல்லை தருகிற பொருளை நீங்க அகற்ற வேண்டும், அது இறை நம்பிக்கையில் உள்ளது என்று சொன்னார்கள். சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள். ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்காக நீங்க உதவி செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை. துஈனுர் ரஜுல அலா தாப்பத்தி சதகா, ஒருவர் ஒரு மனிதருடைய வாகனத்தில் ஏறுவதற்காக உதவி செய்தால்
அது சதக்காவாக அவருக்கு அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம நன்மைகளை செய்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. ஏராளமான வழிகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இப்ப நாம அதையெல்லாம் செய்ய வேண்டும். இறைவனுடைய பாதையில் நாம நம்முடைய கால்களை, கைகளை, உறுப்புகளை நாம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு இந்த உறுப்புகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். இதை வைத்து நம்முடைய மார்க்கத்திற்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது மறுமை நாளிலேயும் அல்லாஹ் அந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்பான். நமக்கு கண் இருக்கிறது, கால் இருக்கிறது, கை இருக்கிறது, உடல் திடகாத்திரம் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. இப்படி எல்லா விதமான உடல் உறுப்புகளும் சீராக இருக்கக்கூடிய நாம மறுமையை அடையும் பொழுது இந்த சீராக இருக்கிற இந்த உடல் உறுப்புகளின் மூலமாக நாம என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம், இறைவனுக்கு எப்படி நாம நம்முடைய உடல் உறுப்புகளை அர்ப்பணித்திருக்கிறோம் என்கிற கேள்விகள் எல்லாம் மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மிடத்துல கேட்பான். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபமன் அஅரல அனி திக்ரி, யார் நம்முடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ, வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, அவரை மறுமை நாளில் நாம குருடராக நாம எழுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி குருடராக எழுப்பப்பட்டவுடன் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்துல கேட்பாரு, லிம ஹஷர்தனி ஆமா, இறைவா என்னை நீ ஏன் குருடனாக நீ என்னை எழுப்பினாய், ஏன் இன்னைக்கு என்ன குருடனாக நீ ஆக்கி இருக்கிற, ஃபக்கது குந்து பசீரா, நான் உலகத்திலே கண் பார்வை உடையவனாகத்தான நான் இருந்தேன், நீ ஏன் இன்னைக்கு என்ன குருடனா படைச்சிருக்கிற அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்வான், ஆமா என்னுடைய வசனங்கள் உன்னிடத்துல வந்தது, நீ அதையெல்லாம் மறந்து விட்டாய், அது மாதிரி இன்றைக்கு நாமும் உன்னை மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் அந்த மனிதருக்கு பதில் சொல்லுவான். அப்ப இறைவன் இந்த உலகத்தில் கண்ணை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்றால் இந்த கண்ணின் மூலமாக இறை கட்டளைகளை நாம் பார்க்க வேண்டும், அதை படித்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்பட வேண்டும். கண்ணுதான் முக்கியம். கண்ணை பார்த்துதான், காதை வைத்து கேட்டுதான் நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொன்றையும் நாம மனதிலே பதிய வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கண், காது, நம்முடைய கால்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக இந்த உலகத்திலே நடக்கிறது. இறைவனுடைய பாதையிலேயும் அந்த கால்கள் நடக்க வேண்டும். நம்முடைய கைகள் எவ்வளவோ காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறது. அந்த கைகள் இறைவனுடைய பாதையிலேயும் அந்த கைகள் செயல்பட வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்பட வேண்டும். நம்முடைய சிந்தனை அதற்காக செயலாற்ற வேண்டும். அப்ப இது மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை. அப்ப இதன் மூலமாக நாம நம்முடைய உலக வாழ்க்கைகள் நன்மையை நாம் அதிகமாக செய்யணும். இப்ப நன்மை என்பது நமக்கு மிக முக்கியம். ஆனா இன்னைக்கு நாம பெருவாரியான நன்மைகளில் கவனமற்றிருக்கிறோம். அதற்கு காரணம், நாம் உலகத்தில் செயல்படுவது நம்முடைய குடும்பத்திற்காகவே நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாக அமைந்திருக்கிறது. நாம நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி மக்கள், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய தேவை, இதையெல்லாம் பூர்த்தி செய்யணும். அதற்காக நாம உழைக்கணும். அதற்காக உழைக்கிறதுல நம்முடைய நேரங்கள் அதற்கே சரியாக போய்விடுகிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. ஈமான் கொண்டிருக்கிற பல பேருடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே விதிவிலக்கு இருக்கலாம். இறைவனுக்காக செயல்படக்கூடியவர்கள் இருக்கலாம், நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் என்ன எச்சரிக்கையை சொல்லுகிறான்? நாளை மறுமை நாளில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவர் இந்த உலகத்தில் செயல்பட்டதற்குண்டான அத்தனை பதிவுகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிற அமல்களின் ஏட்டை, அமலினுடைய புத்தகத்தை முதுகுக்கு பின்னால் அல்லாஹ் வழங்குவான். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா லஹ்ரிஹி, யார் தன்னுடைய இந்த பதிவு புத்தகத்தை முதுகுக்கு பின்னால் வாங்குகிறார்களோ, ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வ யஸ்லா சஈரா, அவர் அழிவை அழைப்பார். எனக்கு கை சேதம் ஏற்பட்டு விட்டது,
நான் அழிந்து போய்விட்டேனே என்று அவர் அழிவை அழைத்து கொண்டிருப்பார். அவர் நரகத்திலே கருகுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு காரணம் என்ன, எதனால் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் அடுத்த வரிகள்ல சொல்றான். மஸ்ரூரா, அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுதான் அதற்கு காரணம். அந்த குடும்பத்தாரோடு அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கை அவரை இறை நினைவுகளை விட்டெல்லாம் தூரமாக்கி விட்டது. நன்மைகளை வாரி சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. இதையெல்லாம் மறக்கடிக்க செய்து குடும்பமே கதி என்றிருந்தார். அவருடைய நன்மையினுடைய ஏட்டல ஒண்ணுமே இல்லாம போய் முதுகுக்கு பின்னால் புத்தகத்தை வாங்குகிற நிலை ஏற்பட்டு அழிவை அழைத்து நரகத்திலே இப்போது கருகி கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கைசேதமான ஒரு நிலை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை குடும்பத்தாரோடு நிம்மதியாகத்தான் வாழ சொல்கிறது. அதனால குடும்பத்தாரோடு சிரிச்சு பேசக்கூடாது, அவர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவர்களிடத்துல கடுகடுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்துல முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. நாம் மற்ற எல்லாரிடத்திலையும் நடந்து கொள்வதை விட நம்முடைய மனைவி மக்களிடத்துல சந்தோஷமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலே நளினமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்துல நிம்மதியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம ஏற்படுத்தணும். ஆனால் இப்படி இருக்கிறதுங்கிறது முழுமையாக நம்மை மற்ற இறை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் ஆக்கிவிடக் கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம், பல பேர் என்ன செய்கிறார்கள், குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்ல, குடும்பத்திலையும் கடுகடுப்பாக நடக்கிறது, குடும்பத்தையும் சரியாக பேணி பாதுகாக்கிறது இல்ல, இறை வணக்க வழிபாடுகளும் இல்ல. இப்படியும் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதிலையும், அவர்களுக்கு ஆடை அணிவித்து அவர்களை மகிழ்விப்பதிலையும், அவர்களுக்கு பல வகையான உணவு பதார்த்தங்களை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகள் குடும்பத்தார்கள் உண்பதை பார்த்து ரசிக்கிறதிலையுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி விடுகிறார்கள். இறை வணக்க வழிபாட விட்டுறாங்க, இறைவனுக்காக நாம செயல்பட வேண்டும் என்கிற அந்த தன்மையை மறந்து விடுகிறார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இப்படி நீங்க இருக்கக்கூடாது, இந்த நிலை உங்களை நன்மை இல்லாமல் ஆக்கிவிடும், மறுமையில் நீங்க கை சேதப்பட்டு விடக்கூடாது. அப்ப அந்த நிலை நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் எப்படி குடும்பத்திற்காக பாடுபடுகிறோமோ, குடும்பத்திற்காக நாம உழைக்கிறோமோ, குடும்பத்திற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி நாம செயல்படுகிறோமோ, அது மாதிரி நீங்க மார்க்கத்திற்கும் நீங்க உங்களுடைய நேரங்களை ஒதுக்கணும். நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம எப்படி இன்னைக்கு மார்க்கத்திற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம், நாம இறைவனுக்காக வேண்டி என்ன காரியத்தை செய்திருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான, அந்த கட்டளை நாளை மறுமையில் அது பிரத்யேகமாக கவனிக்கப்படக்கூடிய கட்டளை. ஏன் நன்மை இல்லாமல் அங்க போய் நின்று விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை ஹாவியா என்கிற நரகத்தில் தான் அவர் தங்குவார் என்று எச்சரித்திருக்கிறான். இறைவனுடைய வாக்கு இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அது உண்மையானது, அது மறுமை நாளில் நடந்தே தீரக்கூடியது. இப்ப அதை நாம என்ன செய்யணும், நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய நன்மைகளை நாம் சம்பாதிக்கிற அந்த நிலையை நாம உணர வேண்டும். என்னென்ன காரணத்தினால நாம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி மக்கள் அதிகமாக உலகத்தின் பக்கம் செயல்படுவதற்கும் நன்மைகளை இழந்திருப்பதற்கு உண்டான காரணம் என்ன, உலகத்தில் இருக்கிற ஆசைகள் அவர்களை அது மாதிரி தூண்டி விடுகிறது. நாம ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீட்டை நாம கட்டியாக வேண்டும், நமக்காக நிலம் இருந்தாக வேண்டும், நமக்காக இடம் இருக்கணும், நாம என்னென்ன வியாபாரங்களில் இந்த நிலையை நாம் அடைந்திருக்க வேண்டும் என்கிற உலகத்தினுடைய ஆசை அவர்களை மார்க்கத்தை நினைவுபடுத்துவதை விட்டும் செயல்படுவதை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதா, அதிகமான ஆசைகள் உங்களுக்கு வருகிறதா, அப்ப நீங்க மரணத்தை நீங்க நினைவு கூறுங்கள்,
நமக்கு மரணம் ஏற்படும் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். அந்த மரணம் என்கிற அந்த நினைவு ஹாதிமில் லத்தாத், அது ஆசைகளை அடித்து நொறுக்குகிற ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். மரணத்தை நினைவு கூறுறதுங்கிறது ஆசைகளை அடித்து நொறுக்குகிற ஒரு கேடயம். நாம இப்படி பொருளை சம்பாதிக்கிறதுல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே மரணம் வந்து விட்டால், உலகத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே மரணம் வந்து விட்டால், வியாபாரத்தில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே மரணம் வந்து விட்டால், இந்த பக்கம் நாம இறை நம்பிக்கையில் வணக்க வழிபாடுகள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது மரணம் வந்து விட்டால் என்ன செய்யறது? மறுமையினுடைய வாழ்க்கை பாழாகி விடுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மை ஆசைகளை விட்டும் அடித்து நொறுக்கும். அதற்கு நீங்க மரணத்தை நினைவூறுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இப்படி பல வழிகளில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த நல்ல அடியார்களுக்கு அதன் பிறகாக நீங்கள் நன்மைகளை அதிகம் செய்யுங்கள் என்கிற அந்த கட்டளையை நமக்கு வழங்கி, அதற்குண்டான அவசியத்தையும் விளக்கி, அதற்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் நாம் ஹஜ் பெருநாளை நாம கொண்டாட இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது அதிகமான நன்மைகளை செய்வதற்கு ரசூலுல்லாஹ்வால் நமக்கு ஆர்வப்படுத்தப்பட்ட நாட்கள். எனவே இந்த நாட்களில் நாம அதிகமான நன்மைகளை நாம செய்ய வேண்டும். அதோடு இந்த துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நோன்பை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அதற்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது யுகஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, இந்த அரஃபாவுடைய நோன்பை ஒரு முந்தைய ஒரு வருடம் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிப்பாக அது அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம இந்த அரஃபாவுடைய ஒரு நோன்பை பிடிப்போம் என்றால் நமக்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும். அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நோன்புதான் இந்த அரஃபாவுடைய நோன்பு. அப்ப இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாம பிறை பார்த்ததனுடைய அடிப்படையில நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கிறது. எனவே அந்த நோன்பை நாம பிடித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். அப்ப அதையும் கவனத்தில் கொண்டு நாம் இந்த நோன்புல கவனம் செலுத்தணும். அதுபோல் இந்த அரஃபாவுடைய நோன்பு, சிலருக்கு அரஃபாவுடைய நோன்பு என்பது அது ஹாஜிகள் எந்தைக்கு அரஃபாவுல கூடுறாங்களோ அன்றைக்கு தானே நாம நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எழலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தி தரல. நாம் இன்றைக்கு இங்கிருந்து கொண்டு உலகத்தில் எங்கு என்ன நடந்தாலும் அதை அறிந்து கொள்ளுகிற வசதி நமக்கு இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த வசதி இல்லாவிட்டாலும் இங்கிருந்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 1ஆம் பிறை தெரிந்ததிலிருந்து 10 நாட்கள் இருக்கிறது. 9வது நாள் அரஃபா. அப்ப ரசூலுல்லாஹ்வால் இந்த 8 நாட்களுக்கு இடையில ஹாஜிகள் என்னைக்கு அரஃபாவுல கூடுறாங்க அப்படிங்கிறதை அறிந்து வருவதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த எந்த முயற்சியுமே எடுக்கல. பிறை பார்த்ததன் அடிப்படையில நமக்கு என்றைக்கு அரஃபாவுடைய தினம் என்றால் நாம் பிறை பார்த்ததன் அடிப்படையில் என்னைக்கு நமக்கு துல்ஹஜ் 9 அன்றைக்கு தான் நமக்கு அரஃபாவை தவிர நாம் ஹாஜிகள் அங்கே கூடுகிற அந்த நாளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. நாம இந்த நோன்பை நோக்க வேண்டிய வழிமுறையை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தரவில்லை. என்றைக்கு நமக்கு துல்ஹஜ் 9 அன்றைக்கு தான் நாம் அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய பகுதியில பிறை பார்த்ததனுடைய அடிப்படையில் அரஃபாவினுடைய நோன்பை நாம நோற்று அதனுடைய முழுமையான நன்மையும் நாம பெற வேண்டும்.
அது மாதிரி ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக திடல் தொழுகை பள்ளி வளாகத்தில் ஸ்கூலுடைய மைதானத்தில் எல்லா வருடமும் நடைபெறுவதை போன்று நடைபெறும். காலையில 7:30 மணிக்கு தொழுகை சரியாக துவங்க இருக்கிறதுனால அதற்கும் தயாராகி நீங்கள் வந்து விடுங்கள். எனவே இந்த அறிவிப்பை செய்து கொண்டு அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக செயல்பட்டு நற்காரியங்களை அதிகமாக செய்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்றென்றும் ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.